தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓசூர் அருகே கொல்லப்பட்ட சிறுவன் உடலை காவல்துறையினர் ஆம்புலன்ஸில் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலுவேல், 13 வயது ரோஹித் நேற்று நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்ற போது சிலர் அதிலிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள். இருவர் மட்டும் வரவில்லை என்று உறவினர்கள் தேடும் பொழுது கிடைக்கவில்லை. உடன் விளையாடியவர்களை கேட்ட பொழுது நாங்கள் வந்துவிட்டோம் என்று தெரிவித்த நிலையில சந்தேகமடைந்து தேடி இருக்கிறார்கள். அதே போல அக்கம் பக்கத்தில் விசாரிக்கின்ற பொழுது சிசிடிவி காட்சிகள் அதே அடிப்படையில் இவர்கள் வந்தது தெரிந்தது. அடுத்தது அவர்கள் வரவில்லை என்றதும் தேடி இருக்கிறார்கள். அப்பொழுது காரிலே அவர்களை அந்த சிறுவனை எடுத்து சென்றதாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே நேற்று இன்ஸ்பெக்டர் பங்கஜத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் புகார் பெறாமல் நாங்கள் தேடுகிறோம் என்று சொன்ன நிலையிலும் இவர்கள் இன்று காலையிலே சாலை மறியலில் ஈடுபட்ட பின்பு அந்த மாணவர்களை விசாரித்தார்கள். விசாரித்த பொழுது கொண்ட ஊசி வளைவிலே ஒரு புதரிலே வெட்டுப்பட்டு கொலையுண்டு கிடந்தான். இந்த நிலையிலே அந்த உடலை எடுத்து நடுரோட்டில் உட்கார்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் எஸ்பி தங்குதுரை அவர்கள் நேரிலே விசாரணை மேற்கொண்டுகிறேன், சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்தார். இருந்த போதிலும் அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். பிறகு ஒரு வழியாக சமாதானம் அடைந்த நிலையில் இந்த நிலையில் போலீசார் உடலை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்றனர். அப்பொழுது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சில பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் ஆத்திரமடைந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை மெத்தனமாக தாக்கினார்கள். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வாகனத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த சாலை மறியல் கைவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பங்கஜம் மற்றும் ஒரு காவலர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதியிலே அடிக்கடி இது போல சம்பவம் நடக்கிறது. ஆனால் உரிய காவலர்கள் இல்லாததால் சரியான முறையில் புகார் இங்கு எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆகவே அனைவரின் மீதும் இந்த கொலைக்கு காரணமாக இருக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வம்.